20% வாக்குகள் விஜய்க்கு இருப்பதாக சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை 15-20% வாக்குகள் என்பது கிட்டத்தட்ட உண்மை தான் நான் நம்புகிறேன். நான் கருதுவது என்னுடைய கணிப்பு குறைந்தது 15% நான் நம்புகிறேன். அப் டு 20 வரைக்கும் போகலாம். பட் மினிமம் 15, மேக்ஸிமம் எவ்வளோ எனக்கு தெரியல. மேபி 1 or 2 இருக்கலாம். 20ன்றது அதிகபட்சமாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக 15-17 இதை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். மினிமம் 15% விஜய்க்கு வாக்கு இருக்குது என்பதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். பிரசாந்த் கிஷோரோட அசஸ்மெண்ட் வந்து 15-20ன்றதை நான் 15ன்னு எடுத்துக்கிறேன். 20 ஒதுக்கிடுங்க. மினிமம் 15 இருக்குது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக கமலஹாசன், விஜயகாந்த் அவர்களுக்கு ஆரம்ப காலங்களில் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது குறிப்பாக விஜயகாந்துக்கு இருந்ததை விட நிச்சயம் 2 மடங்கு, மினிமம் 2 மடங்கு விஜய்க்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அனுபவத்தில் சொல்கிறேன். எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் நான் சொல்லுகிறேன். பக்க சார்புகளும் இல்லாமல், தனிப்பட்ட எந்த விருப்பங்களும் இல்லாமல், என் விருப்பங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு துல்லியமான பார்வையாளனாக நான் சொல்கிறேன். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு ஆச்சரியப்படத்தக்க அளவில் தான் இருக்குது. பரந்துபட்ட அளவில் இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், நடுத்தர வயது பெண்கள் மத்தியில் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. இவங்க 2 பேருக்கும் கொடுத்து நாசமாக போச்சு. புதுசாக ஒருத்தர் கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் குடிமொழிகிட போகிறதில்ல. சரியாக வரலன்னா மாற்றிக்கலாம். இந்த எண்ணத்தில் இருக்கிறார்கள் அவருடைய ஆதரவாளர்கள். எல்லா கட்சியிலேருந்தும் ஓட்டு போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. திமுகலேருந்தும் போகுது, கணிசமாக திமுகலேருந்தும் போகுது, விசிகாலேருந்து போகுது, நாம் தமிழர்லேருந்து போகுது, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து போகுது, அதிமுகலேருந்து போகுது, எல்லா கட்சியிலேருந்துமே போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் திமுக, நாம் தமிழர், விசிகா இந்த 3 கட்சிகள்லேருந்து அவருக்கு அதிகமாக போகிறது நான் உறுதியாகவே நம்புறேன். ஆகவே இதில் திமுக வந்து கொஞ்சம் வெளியேறி